அத்தியாயம் 28. பாண்டியன் புலனாய்வகம். தன் புலனாய்வகத்தில் மும்முரமாக சில புகைப்படங்களை பார்த்தபடி இருந்தார் பாண்டியன். அப்போது புலனாய்வகத்துக்கு வெளியில் ஒரு மோட்டார் பைக் வந்து நின்றது. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் இந்திரஜித் இறங்கி கொண்டிருந்தார். இந்திரஜித் அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிபவர். புதிதாக மாற்றல் ஆகி வந்திருப்பவர். வந்தவுடனே அவருக்கு சவால் விடுவது போல சில வழக்குகள். பொதுவில் புத்திசாலி போலீஸ்காரர்கள் மனித சக்திகளை நன்கு பயன்படுத்திக் கொள்வதில் கில்லாடிகள். இந்திரஜித் அந்த விஷயத்தில் கில்லாடி. அதனால்தான் தனியார் புலனாய்வு துறையையும் அவர் விட்டு வைக்கவில்லை. பாண்டியனை பார்த்து கை குலுக்க வந்துவிட்டார். வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் பாண்டியன், ஹவ் ஆர் யூ? பார்த்தாலே தெரியுமே, ஒண்டி கட்ட பிரம்மச்சாரி வர. எனக்கு என்ன சார் குறை? உட்காருங்க. பாண்டியன் தன் எதிர் இருக்கையை காட்டிட அதில் இந்திரஜித்தும் அமர்ந்தார். ஒரு அளவு சிரிப்பும் சிரித்தார். சொல்லுங்க, எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து நட்பு ஏற்படுத்திக்கத்தான். தமிழ்நாடு போலீஸ் அதிகாரி நீங்க, ஒரு பெரிய சக்தி நீங்க, அரசாங்கத்தோட நேரடி அங்கம். நான் ஒரு தனி மனுஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பிரைவேட் டிடெக்டிவா இருக்கிறவன். என்கிட்ட நட்பு வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? என்ன பாண்டியன், என்னையே ஆழம் பார்க்குறீங்களா? நீங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் தான், நான் மறுக்கல. ஆனா எப்பவும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல துப்பறிகிற துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு டெப்த், அதாவது ஆழம், டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எங்க கிட்ட கூட இருக்கிறது இல்லை. என்ன ஒரு டெப்த் உள்ளவன் சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம்? தேங்க்யூ. என்ன சாப்பிட்றீங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ் பாண்டியன். எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க, ஏதாவது சிக்கலான கேஸா? மந்திரியே தப்பு பண்றாரா? உங்களால அவரை எதுவும் செய்ய முடியலையா? நோ, மந்திரியோ கலெக்டரோ யாரு தப்பு பண்ணாலும் இந்த இந்திரஜித் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்ய தயங்க மாட்டான். இது ஒரு பெக்குலியரான ப்ராப்ளம். என்ன சார் அப்படி ஒரு பெக்குலியர் ப்ராப்ளம்? சிவன்மலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, பெரிய மலைஸ்தலமாச்சே. கொல்லிமலை, சபரிமலை மாதிரி டென் ஃபாரஸ்ட்ல அது. ஆமா, சமீப காலமா அந்த மலைக்கு போன பலர் காணாம போயிருக்காங்க. அவ்வளவு ஏன், அந்த மலையில ஆபீசரா இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரே காணாம போயிருக்காரு. காணாம போற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரியதா? அது பெரிய காடு தான். அங்க ஆகாசலிங்க கோயில்னு ஒரு கோயில் வேற இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மட்டும் இல்ல, பல சித்தர்கள் நடமாடுற ஒரு மலை அதுன்னு கேள்வி. இப்ப அங்க யார் காணாம போயிட்டா? பாயிண்ட பிடிச்சிட்டீங்களே. இந்திரஜித் கேள்வியோடு ஒரு 4 போட்டோக்களை எடுத்து பாண்டியன் முன் டேபிள் மேல் விரித்தார். அது வைத்தியர் சிவசாமி, பழனி, மோகன், ரத்னவேல் ஆகியோருடைய புகைப்படங்கள். இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒருத்தர் பிரபல சித்த வைத்தியர், ஒருத்தர் தமிழ் பேராசிரியர், ஒருத்தர் மெட்டாலஜி ப்ரொஃபஸர், ஒருத்தர் தொழிலதிபர். சரி, இவங்களுக்கு என்ன? இவங்க சிவன்மலைக்கு ஒன்னா போயிருக்காங்க. ஒரு பௌர்ணமி ராத்திரி போனவங்க இன்னைக்கு வர திரும்பல. இவங்க வீட்டில இருந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு 3 மாச காலமும் முடிய போகுது. ஆனா போலீஸால இவங்க சம்பந்தமா ஒரு சாதாரண தகவலை கூட சேகரிக்க முடியல. ஒரு டீம் அந்த காடு முழுக்க தேடி பார்க்கலாமே. பார்க்காம இருப்போமா? அவங்க கண்ணுல படல. இறந்துட்டாங்களா, உயிரோட இருக்காங்களானே தெரியல. நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். உங்களால அந்த மலைக்கு ஒரு சராசரி மனுஷனா போய் மோப்பம் பிடிக்க முடியுமா? செய்யணும்னா செய்துதானே திறனும். இது என்ன கேள்வி? அங்கதான் சிக்கலே. நீ ஒரு போலீஸாவோ டிடெக்டிவ் பாண்டியனாவோ போகக்கூடாது. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? அது ஏன் பாடு? இல்ல பாண்டியன், நான் சொல்றதோட அர்த்தமே வேற. நீங்க எப்படியாவது உள்ள நுழைஞ்சி அவங்கள பத்தி ஏதாவது ஒரு தகவலோட வந்துருவீங்க.
அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஆனால் எங்களால் உதவ முடியாது. அது உங்கள் பர்சனல் ரிஸ்காக போயிடும். இந்த தொழிலே ஆபத்து நிறைந்த தொழில் தானே. அது தெரியாமல் நான் பேசலை. நான் உங்ககிட்ட வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன சார்? அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சிலரே கைக்கூலிகளா தப்பானவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் எங்கே தான் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் சரிதான். எங்கள் டிபார்ட்மெண்ட் தொடர்பு இல்லாத, அதே சமயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அவ்வளவு சாதுரியங்களும் உடைய ஒருத்தராக உங்களை நான் பார்க்குறேன். உங்கள் நம்பிக்கைக்கும் பாராட்டுக்கும் நன்றி. எனக்கு ஒரு 10 நாள் டைம் தாங்க. இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களாங்கிறது உங்களுக்கு எவிடன்ஸோட நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். எங்கே இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்காமல் போயிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எந்த ஒரு சிறு சந்தர்ப்பத்தையும் தவற விடுறவன் இல்லை. பர்டிகுலராக இந்த கேஸை நான் எடுத்துக்க இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன பாண்டியன் இது? நான் ஒரு சிவபக்தன். சிவன்மலை ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்யணுங்கிறது என் பல நாள் ஆசை. ஓ, உங்களுக்குள்ள இப்படி ஒரு பக்கமா? ஏன் சார், துப்பறியவனுக்கு பக்தி இருக்கக்கூடாதா? நோ, இருந்தாலும் உங்க பக்திக்கு என் பாராட்டுக்கள். நீங்க நல்ல செய்தியோட வர என் வாழ்த்துக்கள். இந்திரஜித் வாழ்த்தோடு ஒரு வெள்ளை கவரை முன்னால் வைத்தார். என்ன சார் இது? உங்க ஃபீஸ். வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஃபீஸா? சரி, அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்க. சாரி சார், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு பிறகு ஃபீஸை பற்றி யோசிக்கிறேன். ஒரு ப்ரைவேட்டான என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணதே பெருசு, இதில் எதுக்கு சார்? பாண்டியனின் தொழில் தர்மம் இந்திரஜித்தை பெருமைப்பட வைத்தது. ஒரு புன்முறுவலுடன் அந்த கவரை எடுத்து திரும்ப பாக்கெட்டில் வைத்து கொண்டு எழுந்தார். அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வாங்க. நீங்கள் பேச்சுலர்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லையா? சிஐடி வேலை பார்க்குற என்னையும் ஒரு பெண் கட்டிக்குவான்னு நம்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சிஐடி வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு அடம் பிடிக்கிற பெண்களும் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே. என் ஒய்ஃபே அப்படிப்பட்டவ தான். இந்திரஜித் அந்த பதிலோடு பைக்கில் ஏறி அமர்ந்து ஒரு உதைக்க, அதுவும் சீறிக்கொண்டு கிளம்பிட பாண்டியன் டாட்டா காட்டினார். திரும்பி வந்தவர் கண்களில் அந்த 4 போட்டோக்களும் பட்டன. பாண்டியன் முகத்தில் ஒரு தீவிரமான சிந்தனை ஆரம்பமானது. ஒரு பாழடைந்த சிவன் கோயில் அது. பல நூற்றாண்டுகள் பழையது. நாலாபுறமும் மதில் சுவர்கள் சரிந்து விழுந்து கிடக்க, அந்த சுவர்களில் அரச மரமும் கண்ட காட்டு செடிகளும் முளைத்திருந்தன. ஆலய கோபுரத்தில் கூட ஏராளமான செடிகள், உள்ளே மண்டபத்தில் கூட அதன் கற்கள் எல்லாம் ஆங்காங்கே சரிந்து விழுந்து கிடந்தது. ஒரு பூகம்பத்தில் அகப்பட்ட கட்டிடம் போல தென்பட்ட அந்த சிவாலயத்தின் கருவறையில் மட்டும் சிவலிங்கத்துக்கு மாலை போட்டு விளக்கும் ஏற்றப்பட்டு இருந்தது. அதையும் ஒரு பக்தர் தனது சிவபக்தி காரணமாக தினம்தோறும் செய்துவிட்டு போயிருந்தார். வெளியே கதிமீட்ட கைலாசநாதர் ஆலயம் என்கின்ற பெயர் பலகையிடம் கூட பொலிவு இல்லை. அந்த பெயர் பலகையில் ஒரே கரையான் கூட்டம். அந்த காலை வேளையில் தினமும் நாள் தவறாமல் அந்த ஆலயத்துக்கு வரும் சண்முகம் செட்டியார் என்பவர் கோயிலின் நிலையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டார். விட்டபடியே கருவறை வரை சென்றவர் கண்களை மூடி தியானித்தார். இறைவனே, ஈசனே, உன்னை வணங்குபவர் எவ்வளவு மோசமான கதியில் இருந்தாலும் அவர்களை மீட்டு நற்கதிக்கு ஆளாக்கும் உனக்கு மட்டும் இன்னமும் ஒரு விமோசனம் பிறக்கவில்லையே என்று மனமுருக வேண்டிக் கொண்டு வெளியே வந்தார். எதிரே இன்னும் சில பக்தர்கள் அந்த காலை வேளையில் வந்தபடி இருந்தனர். அவர்கள் முகங்களில் அழுத்தமான திருநீற்று பூச்சு, கைகளில் சில ரசீது புத்தகங்கள், மஞ்சள் துணிப்பை. சண்முகம் செட்டியார் அவர்களை பார்த்து கும்பிட்டார். என்ன செட்டியாரே, எங்களுக்கு முந்தி தினமும் வந்துடுறீங்க, ஒரு நாளாவது உங்களை நான் ஜெயிக்கணும்னு பார்க்குறேன் என்று அவர்களில் ஒருவர் வழிந்தார். சாமி கும்புறதுல ஜெயிக்கிறது தோக்குறது எங்கேயா இருக்கு? எப்போ கும்புறோங்கிறதா விஷயம், எப்படி கும்புறோங்கிறது விஷயம். சரியா சொன்னீங்க, வாங்க அப்படி உட்காருவோம். உட்கார்றது இருக்கட்டும், கோயில் கட்டிட நிதி வசூலுக்கு
டிக்கெட் எல்லாம் அச்சாகி வந்துடுச்சா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? டிக்கெட் அச்சானது மட்டும் இல்லை, இதோ நம்ம சுப்பிரமணி நேற்று ஒரு நாளில் 27,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் மஞ்சள் பையை திறந்து காட்ட உள்ளே கட்டு கட்டாக நோட்டுகள். பரவாயில்லையே, எள்ளுனா என்னையா இருக்கீங்களே. எல்லாம் நம்ம சாமி கருணை. நீங்க வேணா பாருங்க, 10 லட்சம் ரூபாயை எப்படியாவது வசூல் பண்ணி கோயிலை சரி பண்ணி சும்மா தஞ்சாவூர் கோயில் கணக்கா கட்டி சரி செய்திடணும். செஞ்சிருவோம். ஆளாளுக்கு ஒரு முயற்சின்னு இறங்கினா மலன்னு முடிஞ்சிரும். நான் மட்டும் போதாது, ஒரு கமிட்டியை உருவாக்கி அதுல ஒரு 20-25 பேரை சேர்த்து ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுத்துடணும். கமிட்டி போடலாம். அதுக்காக 20 பேரெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க, குழப்பம்தான் மிஞ்சும். எண்ணி 5-6 பேர் தெளிவா முடிவெடுத்து திடமா செயல்படுவோம். கணக்கு வழக்கையெல்லாம் வெளிப்படையா வச்சுக்குவோம். வசூல் பணத்தை அன்றாடம் பேங்க்ல கட்டிடுவோம். அதெல்லாம் எப்படி செய்யணுமோ அப்படியே செய்திடலாம். இப்ப இந்த பணத்தை என்ன பண்ண? இது என்ன கேள்வி? நம்ம குரூப்லயே சண்முகம் செட்டியார் தான் வயசுலயும் சரி அனுபவத்திலும் சரி பெரியவர். தினசரி பேங்க்குக்கு தொழில் நிமித்தமா போயிட்டு வரவர். இவர்கிட்ட கொடுங்க. செட்டியாரே பேங்க்ல கட்டிடட்டும். சிவன் கோயில் புனருத்தாரண நிதின்னு ஒரு பேர் வச்சிடுவோம். என்ன சொல்றீங்க செட்டியாரே? செட்டியார் முகம் அதை கேட்டு மலர்ந்தது. நல்ல காரியம்தான். பொது பணத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பேங்க்ல போட்டுடுறது தான் பாதுகாப்பு. கொடுங்க, நானே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போட்டுடுறேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுல பொருளாளரை தேர்வு செய்து அவர்கிட்ட கணக்கு வழக்க ஒப்படைச்சிடுவோம். செட்டியாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பணமும் கை மாறியது. சற்று தள்ளி இடிந்து கிடக்கும் கல் தூண்களுக்கு இடையில் ஒருவன் படுத்து கொண்டிருந்தான். புரண்டு படுத்த அவன் செட்டியாரும் மற்றவர்களும் பேசுவதை கேட்டபடி இருந்தான். அவன் முகத்தில் நிறையவே தழும்புகள். அவன் பார்வையிலும் ஒரு குரூரம். அப்படி ஒருவன் படுத்திருப்பதை அவர்களும் கவனிக்கவில்லை. பணம் செட்டியார் கைக்கு போகும். அவர்களும் கிளம்ப வேண்டிய அவசரத்தை காட்டினர். அப்ப நாங்க கிளம்புறோம், நீங்களும் வேலையை பாருங்க. சாயந்தரம் நீங்க சொன்ன மாதிரி இங்கேயே கூடுவோம். பொருளாளரை மட்டுமில்ல, செயலாளர், தலைவர்னு எல்லாரையும் தேர்வு செய்வோம் என்று பேசிக்கொண்டே கலைந்தனர். செட்டியார் மட்டும் திரும்பி சன்னதி நோக்கி நடந்தார். மஞ்சள் துணி பையுடன் அப்படியே கைகளை கூப்பினார். ஈஸ்வரா, உன் கோயில வசதி கட்ட ஒரு நல்ல காரியத்தை தொடங்கிட்டோம். நீதான் நல்ல வழி காட்டணும். கூடவே இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடு என்று மனமுருக வேண்டிக் கொண்டு விட்டு கிளம்பினார். கோயிலுக்கு வெளியே தெருவில் இறங்கி நடந்தவர் நேராக அவர் வீடு நோக்கிதான் நடக்க தொடங்கினார். கல்தூண் அருகே படுத்து கிடந்த அந்த முரடனும் மெல்ல அவரை பின்தொடர ஆரம்பித்தான். காலை வேளை, எனவே தெருவில் பெரிதாக கூட்டமில்லை. வெறிச்சோடி கிடந்த தெருவில் அங்கும் இங்குமாக சிலர் நடந்து கொண்டிருந்தனர். அது அவனுக்கு வசதியாக இருந்தது. ஒரு கட்டிடத்தில் அவர்களும் விலகிவிட செட்டியார் மட்டும்தான் தனியே நடந்தபடி இருந்தார். அவனிடமும் ஒரு வேகம். படு வேகமாக நடந்து செட்டியாரை சமீபித்தான். வெடுக்கென்று அவர் கையில் இருந்த பணமுள்ள துணிப்பையை பிடுங்கிக் கொண்டு ஒரே ஓட்டம். செட்டியார் ஆடி போய் கீழே விழுந்தார். தட்டு தடுமாறி எழுந்து நின்று பார்க்கும்போது அவன் நெடுந்தூரம் ஓடிவிட்டான். அவன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. செட்டியார் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. சாதாரணமாக இந்த மாதிரி தருணங்களில் எல்லோரும் ஊரே கூடும்படி கத்துவார்கள். மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்வார்கள். ஆனால் செட்டியார் அந்த மாதிரி எல்லாம் செயல்படாமல் ஒரு ஓரமாக போய் அப்படியே உட்கார்ந்து விட்டார். அவரிடம் கீழே விழுந்ததில் லேசான காயம், பெருமூச்சு வேறு. மனம் கிடந்து திக் திக் என்று அடித்து கொள்ள வேற செய்தது. சிவன் சொத்தை ஒருவன் கொள்ளையடித்து சென்று விட்டான். அவன் என்ன கதிக்கு ஆளாக போகிறானோ அது வேறு விஷயம். தான் பதில் சொல்ல வேண்டுமே. 1 காசா 2 காசா? 27,000. அவ்வளவும் கோயில் கட்டிடத்துக்காக பிறர் கொடுத்த காசு. இப்படியா களவு போகும்? செட்டியார் மனது கிடந்து தடுமாறியது. கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. அதே நேரம் அதே தெருவில் ஒரு மைனர் வீடு. வீட்டினுள் அந்த மைனர் ஒரு சிகரெட்டை
பற்ற வைத்திருந்தான். அவன் எதிரில் ஒரு இளம்பெண் ஆடைகளை சரி செய்து கொண்டிருந்தாள். அவனும் அவளையே ரசித்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் லேசான போதை. விடிய விடிய அவளோடு உல்லாசமாக இருந்ததால் அவன் உடம்பில் ஆங்காங்கே அவளது உதடு பதிந்த முத்தத்தின் சாயங்கள். அவள் அவன் எதிரில் தனது தோள் பையை தேடி எடுத்து கொண்டாள். அப்புறம் என்பது போல பார்த்தாள். என்ன ரங்கநாயகி, அவ்வளோதானா? ஆமா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா? போதும், விடிய விடியதான் கொண்டாடிட்டீங்களே, இன்னும் என்ன? உன் வரையில எவ்வளவு நேரம் படுக்கையில கிடந்தாலும் மனசு அடங்க மாட்டேங்குதே. இந்த டைலாக்கையே எல்லா ஆம்பளைங்களும் எப்படிதான் பேசுறீங்களோ? அப்ப எல்லா ஆம்பளைங்களும் என்ன மாதிரிதாங்கிறியா ரங்கநாயகி என்றபடியே மைனர் அடுத்த சிகரெட்டுக்கு மாறினான். ரங்கநாயகி என்கின்ற அவள் பதில் கூறாமல் அவன் கேள்விக்கு சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்ண? ஆம்பளைங்கள்ல வித்தியாசமானவங்களே இல்லைங்கிறது தான் ஏன் அபிப்பிராயம். அப்படின்னா விடியா, அதெல்லாம் தெரிஞ்சு நீ தான் என்ன பண்ண போற, இல்ல நான் தான் என்ன பண்ண போறேன்? சரி சரி, பணத்தை கொடு, நான் போயிட்டே இருக்கேன். கவலைப்படாத, நீ கேட்டதை விட கூடவே தருவேன். கொஞ்சம் இரு, மதியம் போல போகலாம். ஐயையோ, என்னால முடியாது. பேச்சு ஒரு ராத்திரிக்கு தான். எனக்கும் அடுத்தடுத்து வேலை இருக்கு. குளிக்கணும், சமைக்கணும். இந்த உடம்ப நல்லா கின்னுன்னு வச்சுக்கிட்டா தானே அடுத்து கூப்பிடுவீங்க. அதுவும் சரிதான். இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டா வருவியா? இன்னைக்கு நைட்டா? ஆமா, எனக்கு என்னவோ உன்னை பிரிய மனசே வர மாட்டேங்குது. அப்போ ஒன்று பண்ணு, பேசாம ஒரு மாசம் கான்ட்ராக்ட் போட்டுடு, நானும் இங்கே கிடக்கேன். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, நீயே சொல்லு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கேட்குற? தினசரி எவ்வளவோ அதை அப்படியே 30ஆல பெருக்கி கொடுத்துடு. ஏன் அதை மாச கடைசியில வாங்கிக்க கூடாதா? இந்த ஒரு தொழில மட்டும் சம்பளம் தான் முதல்ல, கடமை அப்புறம் தான், தெரியாதா? நீ ஆள் மட்டும் அழகு இல்லை, பேச்சும் தான். சரி இரு, வரேன். அந்த மைனர் உள்ளே சென்று கட்டாக ரூபாய் நோட்டுகளுடன் வெளியில் வந்து அவள் எதிரில் நீட்டினாள். எவ்வளவு இதுல இருக்கு? 27,000. மீதி 3,000 பேங்க்ல எடுத்து தரேன். இப்ப கையில இவ்வளோதான் இருக்கு. சரி, உன்னை ஒன்று கேட்கவா? என்ன? இப்படி என்ன மாதிரி வேசிகளுக்கு கொட்டி அழுகிறதுக்கு நல்ல பொண்ணா ஒருத்திய கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா வாழக்கூடாதா? ஆரம்பிச்சிட்டியா? நான் கல்யாண சிறையில மாட்டிக்க விரும்பல. ஒருத்திய காதலிச்சேன், அவ ஏமாத்திட்டு வேற ஒருத்தனோட ஓடிட்டா. அதுக்கு பிறகு குடும்பம் பத்தியே நான் யோசிக்கிறதா இல்லை. எனக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறதாவும் தெரியல. அவன் பேச்சோடு மது பாட்டிலை தேடி எடுத்து வந்து காலை வேளையிலே அதை குடிக்க தொடங்கினான். இனி அவனிடம் எது பேசினாலும் ஏறாது. வேசியை நாடுமளவுக்கு துணிந்த ஆண்களிடம் பெரிய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கவும் முடியாது. அவள் அனுபவப்பட்டவள். எனவே அந்த 27,000 எடுத்து பேக்கில் வைத்து கொண்டாள். சரியா, நான் என் வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான உடுப்புகளை எடுத்துக்கிட்டு வரேன். இந்த ஒரு மாசத்துக்கு நான் தான் ஓடி போன காதலி. அரிசி பருப்பெல்லாம் இருக்குல்ல, நான் நல்லா சமைப்பேன் என்று சொல்லிக்கொண்டே ரங்கநாயகி தெருவில் இறங்கினாள். சிறிது தூர நடையிலே நெஞ்சை கையில் பிடித்தபடி சண்முகம் செட்டியாரை பார்த்து விட்டாள். செட்டியாருக்கும் அவளை தெரியும். அவள் இப்போது எப்படி பிழைக்கிறாள் என்பதும் தெரியும். அந்த காலை வேளையில் செட்டியாரை பார்த்தவளுக்கு, அதுவும் யார் வீட்டு திண்ணையிலோ கண்ணீரோடு பார்க்கும், கொஞ்சம் பகீர் என்றது. ஐயா, அவரிடம் பதில் இல்லை. என்னங்க இங்க, ஏன் அழுகிறீங்க? அவரிடம் அழுகை வெடித்தது. ஐயா, என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்னத்த ரங்கநாயகி சொல்ல, நீ போ, எல்லாம் என் தலையெழுத்து. என்னையா, என்ன நடந்துச்சு? எல்லாம் கலிகாலம். சிவன் கோயில் கட்டிடம் கட்ட வசூல் பண்ண நன்கொடை பணம் 27,000. அதை கையில எடுத்துக்கிட்டு தெருவுல வந்தேன். அதை ஒரு திருட்டு பையன் கவனிச்சு புடுங்கிட்டு ஓடிட்டான். அட கொடுமையே, நீங்க கத்தலையா? பிரயோஜனம் இல்லை, அவன்கிட்ட அவ்வளவு வேகம். போலீஸ்க்கு போகலாமே. போகணும், ஆனா நான் சொல்றத நம்பணுமே அவங்க. என்னையா சொல்றீங்க? தொலைஞ்சு போனது ஊரார் பணம். நான் எடுத்து வச்சுக்கிட்டு திருட மேல பழி போடுறதா நினைச்சிட்டா?
அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? அது எப்படி விட முடியும்? இன்னைக்கு அந்த பணத்தை நான் பேங்க்ல கட்டியே தீரணும். எப்படி கட்டுவீங்க? அதான் தெரியல. ஒரு 2-3000னா புரட்டிடுவேன். ஆனா 27,000 இப்ப பார்த்து வியாபாரம் வர ரொம்ப டல்லு. செட்டியார் கண்ணீரை சுண்டி விட்டபடி கோயில் பக்கம் திரும்பினார். இந்த சாமிக்கு தான் கோயிலை நல்ல விதமா நாங்க எடுத்து கட்டுறது பிடிக்கல போல தெரியுது. அதான் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. ஆமா, எவ்வளவு பணம் போச்சுன்னீங்க? 27,000. அவளுக்கும் மைனர் கொடுத்ததும் 27,000 தான். என்ன ஒரு ஒற்றுமை! சட்டென்று தன் பேக்கை திறந்தவள் பணத்தை வெளியே எடுத்தாள். செட்டியார் முன் நீட்டினாள். என்னம்மா இது? களவு போன பணம் திரும்ப கிடைக்குது. என்ன சொல்ற நீ? ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இது சதைய வித்து வாங்கின பணம் தான். ஆனா நாய் வித்த காசு குறைக்கவா போகுது? இந்த வகையில ஒரு நல்ல காரியத்துக்கு தான் பயன்படட்டுமே. அம்மாடி, வாங்கிக்கிங்க, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க சாமி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட சொல்லுங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா குழந்தை குட்டிகளோடு நல்லபடியா வாழணும். அவள் கண்களும் கொப்பளித்து விட்டன. செட்டியார் நடுங்கும் கைகளால் அந்த நோட்டுக்கட்டை வாங்கி இடுப்பில் கட்டி கொண்டார். அவருக்கு என்ன பேசுவது ஏது பேசுவது என்றே தெரியவில்லை. அவளை பார்த்து கைகளை கூப்பியவர், இந்த கோயில் கட்டிடம் கட்டி முடிக்கும் முன்னால உனக்கு ஒரு நல்ல கதியை அந்த ஈஸ்வரன் காட்டுவான். அப்படி காட்டாட்டி அவன் கதி மீட்ட கைலாசநாதனும் இல்லை, அவனுக்கு கோயில் கட்டுறதுல அர்த்தமும் இல்லை என்றார் மிகுந்த உணர்ச்சியோடு. அதை ஆமோதிப்பது போல திண்ணையை ஒட்டியுள்ள சுவற்று பள்ளி டொப்பு கொட்டியது. கூடவே கோயில் மணி ஓசையும் சேர்ந்து கொண்டது. ரங்கநாயகியும் சிலிர்த்து போனாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.